வார்த்தைக்கு நேராக சிந்தையை திருப்பவும். தெரிந்து கொண்ட வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாம அதிசயம், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து அநேக வார்த்தைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம ஒரே ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி ஜெபிக்க போறோம். வல்லமை உள்ள தேவன். வார்த்தையினுடைய தலைப்பு நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை குறித்து நம்ம வேதத்திலே தியானிக்க போறோம். பிரியமானவர்களே, எபிரியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம் கவனிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. முதலாவது, ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். இரண்டாவது, அவர் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நம்ம கரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிற 35,66,480 எழுத்துகள் அடங்கிய தீர்க்க தரிசன வசனம், அது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா தீர்க்க தரிசி புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். எரேமியா 10:12. அவரே பூமியையும் தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? பூமியை தம்முடைய வல்லமையினால். ஆதியிலே நம்ம 1வது அதிகாரம் 1லிருந்து நம்ம பார்க்க போனால் பூமி அவர் சிருஷித்தார். அவருடைய வல்லமையை குறித்து வேதத்தில் நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். அவர் பூமியையும் வானத்தையும் ஆசீர்வதித்து ஸ்தாபித்து வல்லமையினாலே உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 1வது அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 1:10. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்களே. அல்லேலூயா. உண்மையிலே இன்னைக்கு காலையில் நான் அந்த செய்தி எடுக்கும்போது 4:30 மணி, விடிய காலம் 4:30 மணி. ஆண்டவரே, நாங்கள் செபித்துக்கொண்டு, எனக்கு இப்போ ஆசை இல்லை, அந்த 11ஆம் தேதி முடியதுக்குள்ளே எல்லாருக்கும் பெரிய பெரிய அற்புதங்கள் மிராக்கள் நடந்திருக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தகப்பன் செய்யணும். ஆனால் எனக்கு என் சரீரத்தில் செய்கிறார், எனக்கு அது ரொம்ப தெரியும். ஆனாலும் அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஆதியாகமத்தில் ஆபிரகாமோட பேசுது, ஆபிரகாமே நான் வல்லமை உள்ள தேவன். அந்த சொன்ன வார்த்தையை வச்சு அவருடைய வல்லமையை குறித்து நம்ம சில வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. சுருக்கமாக நம்ம வாசிக்க போகிறதுனால, தியானிக்க போகிறதுனால எத்தனையோ வல்லமைகள், எண்ணி முடியாத நன்மைகள், வல்லமைகள். செங்கடலை பிளந்தார், வானத்தையும் பூமியும் சிருஷித்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். இதெல்லாம் அவருக்குள்ளே இருந்த விசேஷித்த வல்லமை. எனக்கு அன்பானவர்களே, 2வது ஒரு வல்லமை யாருக்கு இருக்கிறது? பிசாசு. எனக்கு அன்பானவர்களே, பிசாசுக்கும் வல்லமை உண்டு. நம்முடைய எதிராளி பிசாசு. அதை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்றது தான், என்னைக்குனாலும் நம்முடைய எதிராளியை நம்ம குறைச்சி கணக்கிடக்கூடாது. நீ ஒரு எதிராளியை ஜெயிக்கணும்னு சொன்னால் அவன் பலசாலி என்பதை உன் நினைவில் கரெக்டாக வைத்து கொள்ளணும். நம்ம விட அவன் பலசாலி. அப்போ அவனை மேற்கொள்வதற்கு நம்ம நல்லா யோசனை பண்ணி தான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால், சண்டைக்கு வழக்காட போவதுக்கு முன்னால் எப்படி பேசணும் என்கிறதே ஆயத்தப்படுத்தி தான் பேசணும். இல்லைன்னா நம்ம அதில் அவமானப்பட்டுருவோம். தேவ பிள்ளையே, அந்த பிசாசனுடைய வல்லமையை நம்ம பார்க்க போனால் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவைகள்
அற்புதங்களை செய்கிற பிசாசிகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அற்புதங்கள் செய்கிற பிசாசின் ஆவிகள். அல்லேலூயா. உதாரணத்துக்கு, நாங்கள் ஆண்டவரை அறிவதற்கு முன்னால எங்கள் குடும்பத்தில் விக்கிர ஆராதனை செய்வார்கள். எங்கள் அப்பா சுடலமாடுன்னு ஒரு சாமி ஆடுவார். எங்கள் அண்ணனும் அப்படி தான். எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம். அப்போது எங்கள் அண்ணன் ஆடக்கூடிய அந்த பிசாசு காலையில் ஒரு நைட்டு ஆரம்பித்து விடிய காலம் 4 மணிக்கு தான் முடியும். 4 மணிக்கு ஆனால் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல், நல்ல பொங்கல், வெண்பொங்கல், பச்சரிசி பொங்கல். அந்த பொங்கலை எங்கள் அண்ணன் அது கையை போட்டு, அது வெந்து அப்படி வரும், கையை போட்டு வாரி கொடுப்பாங்க. அதில் ஒரு சோறு மேலே போட்டாலே அப்படி ஆசிட்ட போல் பொத்துரும். அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். அது பிசாசினுடைய வல்லமை. பார்க்குற எல்லாரும் ஆகா ஓகோ நம்ம தெய்வத்துடைய கிரியைகளை பாருங்கள். இன்னைக்கு நிறைய அப்படி தான் ஏமாற்றுகிற வல்லமை. அது பிசாசு ஏமாற்றுகிற வல்லமை. எங்கள் அப்பா அந்த வயசான காலத்துலேயும் இவ்வளோ பெரிய பந்தத்தை வச்சுட்டு நெஞ்சில் வச்சுட்டு ஆடுவார். வயிற்றில் இருக்க ஒரு முடி கருகாது. அதாவது இன்னொரு அண்ணன் வந்து இந்த தோளில் வந்து இந்த திரியை திருத்தி அப்படி வச்சுக்கணும், முடி கருகாது. அப்படியெல்லாம் பிசாசினுடைய வல்லமைகள். அடுத்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் என்று சொல்லப்பட்டு இருக்கு. அவனுடைய வல்லமையை குறித்து சுருக்கமா. ஆனால் என்கிட்ட கேட்டா அவன் சிங்கம் கிடையாது, அசிங்கம். அல்லேலூயா. ஆமாம், அவன் போல தான். நான் அந்த சிங்கம் போல, ஆனால் சிங்கம் கிடையாது. சிங்கம் போல, ஆனால் சிங்கம் கிடையாது. அந்த எங்கேயாவது பிசாசு கடிச்சான்னு சொல்லியிருக்கா? ஏங்க உங்கள்கிட்ட தானே கேட்குறேன். எங்கேயாவது பிசாசு கடிச்சதா? யாரை விழுங்கலாம்னு தான் போட்டிருக்கு. நான் இருக்கிறேன், என்னை அது விழுங்கிட முடியுமா? இவ்வளோ பெரிய உருவத்தை சவிக்காமல் அது எப்படி விழுங்கும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிசாசுக்கு பல்லே கிடையாது. அந்த பல்ல கல்வாரியில் வச்சு தட்டி உடைச்சிட்டார். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அம்மா அந்த பக்கத்து வீட்டில், அவங்க சொந்தக்காரங்க வீடு அதில் இருக்குது, அங்கே போயிட்டாங்க. அம்மா கேட்டேன், அக்கா சொன்னாங்க அம்மா அங்கே போயிருக்காங்க. அம்மா தேடி போகும்போது அந்த வீட்டில் உள்ள ஒரு நாய் ஓடி வந்து என் கால் அப்படி கவிட்டு, முரட்டு நாய் பயங்கரமாக உரிமிட்டு வந்து, நானும் ஒன்றும் செய்யாதுன்னு போனேன். அப்படியே அந்த தொங்கு சேதை பிடிச்சி கவிட்டு ஆணி அலர்னேன். ஆனால் பார்த்தா வலியே இல்லை. சங்கதி பார்த்தா நாய்க்கு பல்லு இல்லை. அல்லேலூயா. அது என்னுடைய காலுக்கு ஒத்தடம் கொடுத்தது மாதிரி சுகமாக இருந்தது. அதே போல தாங்க பார்க்கறதுக்கு உருவம் பெருசாக இருக்கும். அந்த பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது. அது 2வது விஷயம். ஆனால் அதை பார்த்து நிறைய பேர், ஐயோ எனக்கு யாரோ செய்வனை செய்துட்டாங்க, இந்த செய்வனை செய்துட்டாங்க, வியாதி பிடிச்சிருக்கு, இதெல்லாம் கேட்கும்போது சங்கடமாக தான் இருக்குது. நம்ம அப்படி சொல்லக்கூடாது பிரியமானவர். நான் வியாதி எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. எப்படிங்க நம்மளை வைக்க முடியும்? நமக்குள்ளே இருக்கிறது யார்? பவர் உள்ள வல்லமை உள்ள தேவன், சர்வ சக்கராதிபதி இருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு நான் பலவீனனாக இருக்கிறேன், அடிக்கடி எனக்கு அப்படி வருது இப்படி வருது, என் வீட்டில் உண்டு யாரோ சேவனை வச்சுட்டாங்க, இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஆனால் அதற்கு வல்லமை உண்டு, வேதம் சொல்லுகிறது. அடுத்து அதுக்குடைய வல்லமையை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உன்னிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசுக்கு ஆயுசு ரொம்ப குறைவு. சீக்கிரத்தில் ஆண்டவர் அதை பாதாளத்துக்கு கொண்டு தள்ள போறார். இது பிசாசுக்கு தெரியும்.
பிசாசுக்கு தெரியும் நம்ம சீக்கிரத்தில் பாதாளத்தில் ஆண்டவர் தள்ளிடுவார். அதுக்கு முன்னால நம்மளோட நிறைய பேரை கூட்டி சேர்ப்பணித்தான் மனுஷனுடைய இருதயத்தை திருடி பண ஆசை, பெண்ணாசை, இச்சையின் இப்படி சில காரியங்களை கொடுத்து ஏமாற்றி வஞ்சித்து பாதாளத்துக்கு ஆள் சேர்த்து கொண்டிருக்கிறான். நிறைய கிறிஸ்தவர்கள் கூட அவனுடைய வல்லமையில் சிக்கியிருக்கிறார்கள். பிரியமானவர்களை, தயவு செய்து அந்த மீனுக்கு புழுவை போட்டு ஏமாற்றி பிடிக்கிறது போல தான் பிசாசு செய்கிறார். ஆவிக்குரியவர்கள் ஆவியை தான் சிந்திப்பாங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார், அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதுனால மிகுந்த கோபம் கொண்டு வருவான். எச்சரிக்கையாக இருக்கணும். அவனுக்கிட்ட நமக்கு சிநேகமே இருக்கக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஆண்டவர் சொன்னார். எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு சாதகமான காரியம் நம்ம செய்யக்கூடாது. அது எப்படி செய்யக்கூடாது? கிரியையில் அவனுடைய விருப்பம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. பிசாசு உலகத்துக்குரியவன். உலகத்தை தான் அவன் ஏமாற்ற முடியும். தேவனுடைய பிள்ளை அவன் தொடவே முடியாது. என்னத்தை செய்துருவான்? பணத்தை காட்டுவான். பணத்துக்கு மயங்கக்கூடாது. பெண்ணாசை. ஒரு ஊழியக்காரனை யாராவது பணத்துக்கும் அந்த பெண்ணாசைக்கும் ரெண்டுக்கும் ஒதுங்கி இருந்தான்னா அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது. தேவ பிள்ளையே, அப்போ அவனுக்கு நம்ம தோழனாயிடக்கூடாது. எந்த விஷயத்தில் அவனுக்கு தோழனாயிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு 40 நாட்கள் உபவாசம் முடித்து வரும்போது பசியோடு வந்தார். பிசாசு அவரை சந்தித்து இந்த கல்லை அப்பமாக புசின்னு சொன்னார். ஆண்டவரை சோதிக்காதுன்னு சொன்னார். எல்லா ராஜ்யத்திலும் மலை உப்பரியில கொண்டு நிறுத்தி, பார், எல்லாம் எனக்காக கொடுக்கப்பட்டு நீ என் காலில் விழுந்து சரண்டராகு, என்னை பணிந்து கொள், இதை பெற்றுக்கொள்னு சொன்னான். நிறைய பேர் இன்னைக்கு செய்ய காத்திருக்காங்க. பிசாசுக்கு யாரு காலை பிடிச்சா என்ன, நமக்கு வருமானம் வரணும். அப்படி இல்லைங்க. இந்த பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும். பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறு. தயவு செய்து பிரியமானவர்களே. சரி, அடுத்த ஒரு காரியம் யோவான் 10:10 சொல்லப்பட்டு இருக்கிறது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பூரணப்படவும் வந்தேன். அதாவது நம்ம விதைக்கிற, அதாவது ஆண்டவர் விதைத்தார், பொல்லாங்கன் வந்து அதை பொறுக்கி போட்டான்னு ஒரு வசனம் உண்டு. 19 நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. பொல்லாங்கன் ஒரு பேர், அவனுக்கு பிசாசுக்கு ஒரு பேர் பொல்லாங்கன். எத்தனை பேர்? அவன் பிசாசின் வல்லமை. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான். அவனுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு. அவன் திருடவும் கொல்லவும் வாரான். அவன் பொல்லாங்கன். ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது அவன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்டதை எடுத்துக்கொள்கிறான். அல்லேலூயா. அந்த பொல்லாங்கன் வந்து பறித்து கொள்வான். அப்படி இத்தனை ஒரு 5 பேருக்கு அவன் சொந்தக்காரன் இருக்கான். அடுத்தது நம்ம மனுஷனுடைய வல்லமை. 2 காரியத்தை பார்த்தோம். இன்னைக்கு மனுஷருக்குள்ளேயும் வல்லமை உண்டு. அது உலகத்திலே 2 வல்லமை விசேஷம். ஒன்று ஆவிக்குரிய வல்லமை, ஒன்று பிசாசின் மாமிச வல்லமை. பிசாசுக்குரிய வல்லமை அழிக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை நம்மை காக்கிறது. நம்ம மனுஷனா பூமியில் இருக்கிறோம், எந்த வல்லமையை சார்ந்து இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய முக்கிய அம்சம். ஆண்டவர்கள் பிள்ளை என்று சொல்லுகிறோமே, நமக்குன்னு ஒரு வல்லமை, ஒரு சாமர்த்தியம், ஒரு திறமை, அது யாரை சார்ந்து இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசுவுக்கே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவைப்பட்டது. இயேசுவை பிதாவின் ஆவியானவர் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினதுனால தான், தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே தான் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய சுற்றித் திரிந்தார். அப்போ இயேசுவுக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கள் இருக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க. அந்த அபிஷேகம், அந்த தேவ பிரசன்னம், அவருடைய சத்தம் கேட்கிறது, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவருடைய வெளிப்பாடு, அதை பற்றின ஒரு கவலையே கிடையாது.
எவ்வளவு பெரிய அபத்தமான வாழ்க்கை! தயவு செய்து பிரியமானவர்களே, ஆவியானவரால் உந்தப்பட்டு பேசிக்கொண்டு இருக்கிறேன். மனுஷன் சுயத்தை நம்புறான், திறமையை நம்புறான், படிப்பை நம்புறான், தம்ம கையில் இருக்கிற காசை நம்புறான். ஆனால் அதெல்லாம் பிசாசுக்குரியது. தயவு செய்து ஒரே ஒரு வசனம் மட்டும் ஞாபகம் வருது, முடிஞ்சா போடுப்பா, இல்லைனா நீங்க வேதத்துல வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. சத்திய வசனம் ஒரு நாளும் பொய்த்து போகாது. இம்மைக்காக நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்திலே வாழ்வதற்கு காசை கொடுத்து எதையும் வாங்கிடலாம். நோ, அது தப்பான யோசனை. எல்லாரும் வீடு வேணும், காசு வாங்கணும், கார் வாங்கணும், அப்படி கேட்கணும், ஆண்டவருடைய இது செய்யணும். அல்லேலூயா. அதுல மாமிசம் நிறைய அடங்கி இருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று விசாரித்து. அருமையானவர்களே, ஆண்டவர் மனித ஒரு ஜாதியை ஆண்டவர் அந்த ஒரு ஜனங்கள் மத்தியில் விக்கிர ஆராதனையிலிருந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஏன் எங்களை கூட சொல்லலாம், புறஜாதி அந்நிய ஜாதிகள் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும், என் மகனை இழந்து சோதனைக்கு உட்பட்டு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். நாம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இப்ப இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க, வசனத்தை கவனிங்க. எப்படியோ வாழ்ந்தோம் அப்படி இல்லை. வாழ்ந்தோம், தாயின் வயிற்றிலே பிறந்தோம், வளர்ந்தோம், கதை ஓட்டத்தை முடித்தோம், மரித்தோம் என்று இருக்கக்கூடாது. எப்படி வாழ்ந்தோம், இதுதான் உண்மை. கர்த்தருடைய கிருபை. அவர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மை படைக்கல. அல்லேலூயா. அவருடைய திட்டத்தின்படிதான் நம்ம செயல்படணும். அவருக்கு பிரியமில்லாததை கொண்டு நீ எப்படி திணித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் சொல்றது புரியுதா? அவர் விரும்பாததை நீ திணிச்சா, உன்கிட்ட இருக்கிறத வச்சு திணிச்சா அவர் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய அன்பை நீ ருசித்து அவருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே, இரட்சகருக்குள்ளே, ஐக்கியத்துக்குள்ளே இருந்து அவர் விருப்பப்படி எதை கொடுத்தாலும் சந்தோஷமா சுகந்த வாசனையாய் அதை நுகர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லாமல் அவர் விரும்பாத காரியம் உன்னிடத்தில் இல்லாமல் நீ எதை செய்தாலும் அவர் அதை முழு இருதயத்தோடு மனசார ஏற்றுக்கொள்ள மாட்டார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பார்ப்போம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சில வார்த்தைகள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6வது வசனம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். 7வது வசனம். எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 8வது வசனம். எப்படி என்றால் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார். தயவு செய்து பிரியமானவர்களே, மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாமிசத்துக்குரியது பிசாசுக்கு விரும்புகிறது. 9வது வசனத்தை மட்டும் போடுங்க. 8-9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீ கிறிஸ்தவன் தான், பேரை நீ வச்சிக்க.
நான் கிறிஸ்தவன் தான் சொல்லிக்கிடலாம். ஆனால் வேதப்படி கிறிஸ்துவின் ஆவி, அந்த பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்ஸ், அந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய வல்லமை, அது உன்னுடைய கிரிகையில வெளிப்படும். மாமிசம் பலகீனமானது, ஆவியோ உற்சாகமானது. உன்னுடைய கிரியை அதை வெளிப்படுத்தி விடும். இவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறானா மாமிசத்தில் இருக்கிறானா? தேவ பிள்ளையை நாம ஆவிக்குள்ளே வாசமாக தான் இருக்கணும், அவரை சார்ந்துதான் இருக்கணும். அவர் தெளிவாக சொல்லிட்டார், நீ எப்படி இருந்தாலும், நீ அன்பே, உனக்கு அன்பே நீ உருவமாய் இருந்தாலும் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், டோட்டலாக சொல்லிட்டார், கிறிஸ்தவனே அல்ல, அவருடையவன் அல்லன்னு சொல்லிட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தயவு செய்து அப்போ நமக்குள்ளே இருக்கிற வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை! அல்லேலூயா. எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி வஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்க. நமக்கு போராட்டம் உண்டுங்க. என்ன செய்வான் பிசாசு தெரியுமா? உன்னை வேரோடு சாய்க்கிறதுக்கு கங்கணம் பட்டிட்டு உன்னை விட்டு வச்சிருப்பான். அவன் அழிக்கிறதுல தீவிரவாதி, இரக்கமே இல்லாதவன். நாம அநேகவர் நினைத்துக் கொள்வோம், நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம சும்மாதான். வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. ஏமாத்திரம், கொலை பாதகன், பொல்லாங்கன், அவன் பேரே பொல்லாங்கன். அதனால நமக்கு எனி டைம் எதிரி அவன்தான். அவனை கண்டு அவன் தலையை ஒட்டைக்கணும். பிரியமானவர்களே, நான் கேபிள் வச்சிருக்க இடத்துல கொடூரமான ஒரு கோயில் இருக்கிறது. பட்ட பகலை யாரும் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, அவ்வளவு ஒரு பெரிய பிசாசு. நான் அந்த ஊரில் கேபிள் வச்சிருந்தேன். இந்த ஆவியினுடைய பிரசன்ஸு, நிறைய பேர் அந்த ஊரில் களப்பறிக்க போன ரத்த வாந்தி பேருக்கு அந்த கோயில்கிட்ட போய் களப்பறிக்க நாற்று நட்ட வயலை பார்க்க சுற்றி மத்தியான வேலை அங்கே போயாச்சுன்னா அவன் மரணம் நிச்சயம். நிறைய பேர் செத்துருக்காங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த பிசாசுக்கு போகிற முன்ன போயிட்டு உச்சா இருப்பேன். நடு வயலுக்குள்ளே இருக்குது காடு, உச்சா. பிசாசை பொறாம பிடிச்ச பிசாசு எத்தனை ஜனங்களை கொண்டிருக்கா. ஏன்ட்ட வந்து மோதிப்பாரு. அந்த கட்ஸ் வந்துடும். அந்த ஆவியினுடைய உந்துதல், தேவனுடைய வல்லமை, என்னங்க செய்ய முடியும்? இது பப்ளிக்கில் போயிட்டு இருக்குது. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, எப்பவும் நம்ம அவனுக்கு எதிரியாத்தான். அவன் நம்மளை கண்டணும், நடுங்கணும். அவங்கிட்ட நமக்கு என்ன உறவு இருக்கு, ஒட்டு இருக்கு, என்ன தயவு இருக்குது? நம்ம தயவெல்லாம் கர்த்தர் அல்லவா, இரட்சகர் அல்லவா, என் ஆண்டவர். அவர் தான் நமக்கு சகலம். அவரிடத்திலிருந்தான் ஒத்தாசை வர நம்ம கேட்கணும். அவரு கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், நிரந்தரமானது, பாதுகாப்பானது. யாருமே நம்மளை டச் பண்ண முடியாதுங்க. நம்ம தலையில் உள்ள ஒரு முடியை கூட தொட முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த பொல்லாங்கனியையும் அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக நமக்கு கர்த்தருக்குள்ள அபிஷேகம் நமக்கு தேவைப்படுது. மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த அதிகாரம்? ஆண்டவருடைய சீசர்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த அதிகாரம் உனக்கு இருக்கணும். எத்தனை ஆயிரம் வாட்ஸ் பல்பு உனக்குள்ள எரியணும். உன்னை தொட்டாவும் சாகணும், உன்னை தொட்டாவும் செத்துறணும். அவ்வளவுதான். ஒரு மனுஷனும் பல்லுக்கு மேல நாக்க போட்டு பேச அவர் அனுமதிக்க மாட்டார், தூக்கிடுவார். அவ்வளவு நம்மளை கனப்படுத்துகிற தேவன். அவர் கொடுக்கிற வல்லமை, அதிகாரம். நான் ஒரு முட்டாளுங்க, ஆண்டவரை தூசித்தவன், துன்பப்படுத்தினவன், வேதத்தை கிழிச்சவன், துன்மார்க்கை. ஆனால் ஒரு காலத்தில் அறியாம பாவம் செய்தேன். இன்னைக்கு என்னை வெட்டி போட்டாலும் அவரை விட்டு மாற முடியும். அவ்வளோ அன்பு வைக்க 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 அந்த ஆவி காத்திருக்க காத்திருக்க, செபிக்க செபிக்க, துதிக்க துதிக்க, ஆசை ஆசையாக இருக்கும். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை ஒரு 6 மணி வரை கொண்டு போனாலும் ஆசை தீராது. சொல்ல சொல்ல, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்குதையா,
உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம், அதுல மத்தேயு 10:1 சொன்னார், நான் உங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறேன். இதுல சொல்லுகிறார், கர்த்தர் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அவருடைய வித்து பிதாவானவர் இயேசுவோடு எப்படி இருந்தாரோ, இயேசுவுக்குள்ள இருக்கிற நாமையும் அவருடைய வல்லமையினால். நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், என்னிலும் மேலான காரியங்களை செய்வீர்கள் ஆண்டவர் சொன்னார். உலக மனுஷருக்கு நம்ம முட்டாள், 7ஆம் வகுப்பு படித்தவன் தான். ஆனால் கர்த்தர் நடத்துகிற விதத்தை வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது சங்கீதம், சீக்கிரம் முடிக்க போறேன். சங்கீதம் 26, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். இன்னைக்கு நிறையவருடைய ஜெபம் கேட்கப்படலை. நீ எவ்வளவுதான் அந்த ஆவியினுடைய தேவனோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு உறவு, ஒரு இது இல்லைன்னு சொன்னா உன் ஜெபம் திடீர்னு பரலோகம் போகாது. நீ கூப்பிடுவதற்கு முன்பே கர்த்தர் ஆயத்தமா இருக்கும். ஒரு ஆவில நிறைஞ்சி ஒரு மனுஷன் பாரப்பட்டு செபித்தான்னா பரலோகம் இறங்கி ஆகும். அதாங்க வல்லமை, மனுஷருடைய வல்லமை. ஆவி தேவனுடைய வல்லமை, பிசாசினுடைய வல்லமை, ஆண்டவர் கொடுக்கிற மனுஷருக்குடைய வல்லமை. தேவ பிள்ளையை கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். அதுதாங்க ரட்சிப்பின் அடையாளம். நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நானும் கிறிஸ்தவன், நீ சொல்லிக் கொள்ளலாம். மாமிசமும் அபிஷேகமும் ஒரு நாளும் ஒன்று சேராது. பாவத்தை குறித்தும் யோவான் அது பதிவு பண்ணி கொடுக்கல. யோவான் 16:8 வாசித்து பாருங்கள். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு நாம் செய்கிறது தவறா தப்பானி கூட தெரியல. அந்த ஆவி இருந்தாதான், அந்த ஆவி பானையில இருந்தாதான் ஆப்பையில வரும். நான் சொல்றது புரியுதா? பானைக்குள்ள இருந்தாதான் ஆப்பையை போட்டா வரும். இங்க இருந்தாதான் அது வரும். இங்க வெறுமையா இருதயத்தை வெறுமையா வச்சுட்டு சோதரம் சோதரம் சோதரம்னா சோதரம் தான். நீ எத்தனை நெடுங்கால் முழங்கால் படியிட்டாலும் தயவு செய்து பிரியமானவர்களே, நம்ம அந்த ஆவியை மட்டும் பெற்றுக்கிட்டு நம்ம நார்மலாக இருந்து ஆண்டவர் நிறைய நாள் உயர்த்தி இருக்கிறார். ஒரு சின்ன எவிடன்ஸ் சொல்ல சமயம் இருக்குமா? பிரியமானவர்களே, அந்த ஆண்டவருடைய சாட்சியை சொல்லுகிறதுனால என்னை அடித்து கொல்லும்படி ஒரு PMS RSS தீவிரவாதிகள் படந்தால் மூட்டில் இருந்து, நான் டிரான்ஸ்போர்ட்டில், அவங்களும் டிரான்ஸ்போர்ட்டில், பாதி பேர் டிரான்ஸ்போர்ட்டு, பாதி பேர் வெளியே உள்ள ஆட்கள். நான் அந்த ஒரு நாள் எங்கள் டிப்போவில் ஒரு பஸ்ஸுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி ஒரு புரட்சிகரமான காரியத்தை செய்தேன். இதை கேள்விப்பட்டு களையை இப்போமே பிடிங்கிறோன்னு சொல்லி எவமில் அந்த நாராயண வடின்னு சொல்லி ஒரு ஆளை என்னை ஒருத்தன் தாக்கு வச்சுட்டே இருக்கான். நான் டியூட்டி முடிஞ்சு 1 மணிக்கு ஒரு டவுன் பஸ்ஸு கையில் செலவுக்கு பைசா இல்லைன்னா டியூட்டி அடிக்க போவேன். ஸ்பாட்லேயே 500 ரூபா தந்துடுவாங்க. ஒரு டியூட்டி சர்க்குலர் அடிக்க போயிட்டு வரேன். கிருஷ்ணசாமின்னு சொல்லி ஒரு டிப்போ செக்ரட்டரி என்னை சேர்த்து வச்சுருக்கான். நில்லும் இவன் சிக்னல் அங்கே படந்தாலில் இருந்து ஒரு 4-5 பேர் ஒரு ட்ரக்கில் வரவு பெரிய பெரிய உருட்டு கட்டை அதெல்லாம் என்னை அடித்து மண்டையை உடைக்கிறதுக்கு அங்கேருந்து ஆளுக்கு வந்துகிட்டே இருக்கு. இவன் என்னை நிப்பாட்டுக்கான். அப்போது எனக்கு ஆண்டவர் உள்ளத்தில் சொல்கிறார், பேசுகிறவர் தயவு செய்து. நிறைய பேர் அவருடைய சத்தம் உள்ளத்தில் கேட்காதனால அந்த ஆபத்தில் மாட்டிக்கிடும். அதுக்காக சொல்கிறேன். ஆவியானவர் சொல்கிறார், நீ இந்த இடத்த விட்டு உடனே போனி.
எனக்கு புரியல, ஏன் ஆண்டவர் அதில் நிற்க விட மாட்டாங்க. இவன் என்ன விட மாட்டான். யார் பெரியவர்? நான் பின்ன ஆண்டவரை குறித்து யாராவது வம்பு இருந்தால் விட மாட்டேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப தீவிரப்படுத்தி, அப்போது எங்கள் ஆஃபீஸர் அன்பு ஆபிரகாம் என்கிற ஆஃபீஸர் மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் இவனும் வாதாடுகிறத கொஞ்சம் சத்தமாட்டே வாதாடினேன். அவன் அவங்க தெய்வத்தை சொன்னால், நான் எங்கள் இயேசுவை சொன்னேன். அப்போ ஆண்டவர் ஒரேடியாக என்னை அந்த இடத்த விட்டு மாறுன்னு சொன்னோன்னா உணர்த்தப்படுது. நிறைய இடத்துல நான் உணர்த்தப்பட்டு இருக்கிறேன். நான் அன்னைக்கு பாதுகாக்கப்படணும்னா தேவாவியை உணர்ந்து செயல்படுகிறதுனால. அப்போ இப்படி வரட்டுறாருன்னு சொல்லி சரி அவனுக்கு தட்டி விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு வரேன். ராணி தோட்டம் டிப்போவுக்கும் மத்தியாஸ் வார்டுக்கும் 1 நிமிஷம் பிரயாணம் தான். மத்தியாஸ் வார்டுகிட்ட வரேன், ஒரு ஃபோன் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அண்ணே நீங்கள் எங்கன்னே இருக்கிறீங்க? தம்பி நான் வீட்டுக்கு மத்தியாஸ் வார்டு வந்து, நல்ல காலம்னே, இங்கே ஒரு 8 பேர் விரவு கட்ட அருவாலாம் வச்சுக்கிட்டு கெட்டவாரத்தை பிடிச்சி உங்களை பேசிக்கிட்டு கிருஷ்ணசாமி சொல்லுவான், இன்னும் இப்போ தான் நின்னா அங்கே போனால் பாருங்கள், எங்கே அந்த மோவன் இந்த மோவன் கெட்டவாரத்தெல்லாம் ஏசிக்கிட்டு அவனை வெட்டி இந்த இடத்துல போடணும். நம்ம தெய்வத்தை பழிச்சுக்கிட்டு ஒருத்தன், நான் அந்த பேசுவோம் இல்லையா, கண் இருந்தும் காணாது சொல்லி இதெல்லாம் வச்சு. அப்போ அன்பு ஆபிரகாம் சாரு அவர் என்னை பார்த்துருக்காரு. நாராயண வடிவா தானே இவனு அடிக்கிறதுக்கு வெட்டதுக்கு தேடுவான்னு சொல்லி அவரு கீழே வந்து, அவருக்கு அந்த டிப்போவில் பற்றி தெரியும், நீ கண்டக்டர் டிரைவர் கிடையாது, கண்டக்டர் டிரைவர் 2-3 பேர் வெளியே உள்ள அடியாட்களை பண்ணுவார், எங்கள் அடியாட்கள் அவங்க மேலே அவ்வளோ ஒரு நடவடிக்கை எடுப்பேன் சொன்னதுக்கு, இவனும் கிறிஸ்தவன் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கடைசி நான் தப்பிட்டேன். கர்த்தர் நொடி நேரம் நிமிஷ நேரம் நான் கொஞ்சம் மெத்தனமாக இருந்தால் அவ்வளோ இருக்கும் அவங்க விசாரிக்காமனால நாய் அடிக்கிறது போல என்னை டிப்போல அடித்து தூக்கியிருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த அன்பு நமக்கு இன்னும் வெளிப்படலை, அது மந்த நிலையில் இருக்கு. கேட்டா ஆண்டவர் தரல, கேளுங்க அப்பந்தாங்க கிடைக்கும். உங்க அன்பு எப்படி எல்லாவற்றுக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கடைசியாக 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 எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். 17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. 18 பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பில் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள. நீங்கள் கோடு போட்டால் ரோடு போட்டுருவீங்க. அன்பானவர்களே, இந்த நாராயண வடிவுக்கு தானே நினைக்காதீங்க. கர்த்தர் யாரை கொண்டு பேசுவார். உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க ஆசைப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை, நன்மையை பெற ஆண்டவர் துடித்து பேசிக்கொண்டு இருந்தார். தயவு செய்து கற்பனையாக எதையாவது முளைச்சி அசட்டை பண்ணி கர்த்தருடைய அன்பின் ஆவியை துக்கப்படுத்தி விடாதீங்க. தேவ ஆவியை அவித்து போடாதீங்க. இன்னைக்கே ஆயத்தப்படுங்க. தேவனோடு ஒப்பரவாகி முங்கி ஞானஸ்தானம் எடுத்து முங்கி அவரோடு ஒப்பரவாகி அந்த ஆவி அழுது கெஞ்சி கேளுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தார் என்னுடைய மனைவி. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, அந்நிய பாசை பேசுகிறத பார்த்து எங்கள் பாஸ்டர், உங்கள் வீட்டுக்காரருக்குள்ள ஆவியானவர் நல்ல கிரியை செய்தார். அழுது புலம்பி பொறாம பிடிச்சவளாக்கும். நானும் என் பிள்ளை அளந்து கஷ்டப்படுறேனே. அவள் கேட்டதை பார்த்து அவளுக்கு தீர்க்க தரிசனத்தோடு ஒரு ஆவி. எப்படி பவர்ஃபுல்! சாதாரண ஒரு அற்பமான ஈன பிறவியான எங்களையும் கர்த்தருடைய ஆவிலே. தயவு செய்து எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் எழும்பலாம். அப்போ மாமிச கிரியை மரணம், ஆவிக்குரிய சிந்தையில் சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கட்டும். ஒருபோதும் ஆண்டவர் பிசாசுக்கு நண்பராக இருக்காதீங்க. உலக பிரகாரமான பணத்துக்கோ பெருமைக்கோ புகழுக்கோ பேருக்கோ நான் அதிலிருந்து ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அது திருப்தியாக இருக்காது. இருக்கிறதுல நீங்கள் செய்தால் போதும். இருக்கிற பலத்தோடு அல்லேலூயா.